இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஃபிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஃபிஷ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஏற்கனவே நிறைய நம்ம மீன் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த மீன் ரெசிபி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்காக நான் வஞ்சர மீன் 300 கிராம் போல எடுத்திருக்கேன். நீங்க வஞ்சர மீன் இல்லாம எந்த வகையான மீனும் எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா முள் இல்லாத மீனா எடுத்துக்கோங்க. அப்பதான் இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வாசனையா நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி செய்யறதுக்காக நான் வாழலையை தணல்ல காமிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வாழலை வச்சுதான் இதை செய்ய போறோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வாழலையை நல்லா தணல்ல காமிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீன் உள்ள வச்சு மடிக்கும் பொழுது இது உடையாம இருக்கும். அடுத்துதான் இந்த ஃபிஷ் ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1/4 பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததா 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் போல சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தாம நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்தாம இதை அரைச்சிருக்கோம். இதுக்கு தண்ணி சேர்க்காதீங்க. இது அப்படியே நல்லா அரைச்சிருங்க. இப்ப அரைச்ச விழுத நம்ம மீன்ல சேர்த்துக்கலாம். மீன்ல எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம செய்யற ஒரு ரெசிபி. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம மசாலா எல்லாமே நல்லா தடவியாச்சு. ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் பொழுது கூட இதை சேர்த்துக்கலாம். நான் இப்ப கடைசியா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துடலாம். நம்ம இந்த மீனை பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா இதோட சேர்ந்து இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம 1 மணி நேரம் போல மசாலா போட்டு ஊற வச்சிருக்கோம். இந்த மீனை நம்ம ஏற்கனவே வாட்டி வச்சிருக்க வாழலையில வச்சு மடிச்சிடலாம். இந்த மசாலா வெளியில வரக்கூடாது. நம்ம மீனை வச்சுட்டு நல்லா இதை தடவி கொடுத்துருங்க. மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்ப நம்ம இந்த மீனை மடிச்சிடலாம். இந்த மசாலா வெளியில வராத மாதிரி மீனை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ஒரு நூலோ இல்ல வாழலையில இருக்கக்கூடிய அந்த நாரோ கூட நம்ம சேர்த்து இதை முடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே மாதிரி இருக்கிற எல்லா மீனையும் நம்ம மடிச்சிடலாம். இப்ப நம்ம மடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா மீனையும் நம்ம மடிச்சாச்சு. நம்ம இந்த மீனெல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ வாழை இலையில மடித்து வச்சிருக்கிற மீனை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் போல் வேகட்டும். உங்களுக்கு வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். நல்ல வாசனை வந்த உடனே நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வந்து கலர் மாறி இருக்கு, இலையோட கலர். அடுத்ததா ஒரு தவா வச்சு 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா பரவலா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஆவியில வேக வச்ச அந்த வாழை மீனை இதுல வச்சிடலாம். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் போல வச்சு நல்லா வந்து நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மீன் நல்லா வந்து இதாகும். இந்த வாழையில முழுக்க வந்து உங்களுக்கு கலர் நல்லா மாறும். இப்போ இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா கலர் மாறி இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டீம்டு ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம வாழை இலையை கட்டி வச்சிருந்ததை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசனையாகவும் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. நீங்களும் இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.